எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை, திருவேங்கடமுடையான் திருத்தாள்களை வணங்கி ஆழ்வார்கள் தரிசனம் என்ற இந்த தொடரை புது முயற்சி, அந்த முயற்சியை துவங்குகின்றேன். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் ஆழ்வார். ஆழ்வார்களுடைய அந்த சொற்கள் வேத மந்திரங்கள் போல நமக்கு பயன்படுவது சர்வ நிச்சயம் என்ற உறுதிப்பாட்டினாலே ஆழ்வார்கள் தரிசனத்தை தொடங்குகின்றன. அதற்கு முன்னால் ஒரு முன்னுரை, தொடக்க உரை, அதை கூறுவது சிறப்புடையது என்று நினைக்கின்றேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர். யார் பாடியது? எல்லாருக்கும் தெரியும், மகாகவி பாரதியாருடைய வாக்கு. இந்த பாரத நாட்டினுடைய பெருமை எங்கே இருக்கிறது? இந்த பாரத நாட்டினுடைய பெருமையே அதனுடைய நாகரிகத்திலே தான் இருக்கின்றது. சிறப்பான நாகரிகம் பழங்காலத்திலேயே இருந்திருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம், அதற்கு பிறகு வேதகால நாகரிகம். இந்த வேதகால நாகரிகத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், சமய ஒற்றுமை என்பது சிறப்பாக செயல்பட்டது வேதகால நாகரிகத்தில். சமய ஒற்றுமை. வேதகால நாகரிகம் எப்போ ஏற்பட்டது அப்படி என்று சொன்னால், 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து இந்த வேதகால நாகரிகம் இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற நாடுகளின் நாகரிகத்தை மிஞ்சுகின்ற அளவுக்கு வேதகால நாகரிகம் இருந்திருக்கின்றது. இதெல்லாம் ஒழுக்க முறை, ஒரு வாழ்க்கையை மக்கள் அமைத்து கொண்டால்தான் அந்த நாகரிகம் சிறப்புடையதாக இருக்கும். அப்ப என்ன வாழ்க்கை முறை, அதில் நகரமைப்பு, அந்த மாதிரி நாகரிகங்கள், வெளிப்படையான நாகரிகங்கள்லாம் இருந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதை விட சிறப்பானது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்வது. அது அந்த வேத காலத்தில் எப்படி நடந்திருக்க வேண்டும்? ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதில் என்று சொன்னால், அப்பொழுது சமய சிந்தனைகள் எவ்வாறு சிறப்புற்று விளங்கியது? அடுத்த கேள்வி. நம்முடைய முனிவர்களும் ரிஷிகளும் வேத காலத்தில் இருந்து ஏராளமான ஒழுக்க முறைகளை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஒழுக்க முறைகள் என்று வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணத்திலே தோன்றுவது என்ன என்று கேட்டால், இந்து மதம். இந்து மதம் ஒரு பெரிய பிணைப்பு. பாரத நாட்டில் இமயமலையில் இருந்து குமரிமுனை வரையில் ஒரு பிணைப்பை இந்த மதம் கொடுத்திருக்கின்றது. அப்படி சொன்னால் அதில் தவறே கிடையாது.
பழங்காலத்தில் இருந்து ஒரு இணக்கமான வாழ்க்கை முறை மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. பல மதங்கள் தோன்றி இருக்கின்றன. இந்திய திருநாட்டில் பௌத்த மதம் தோன்றியது புத்தர். அவர் தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒரு மதமாக பரப்பினார். ஜைன மதம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் சீக்கிய மதம், இப்படி எல்லா மதங்களும் தோன்றி இருக்கின்றன. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி பலவேறுபட்ட மதங்கள், வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள்லாம் இருந்தாலும் கூட மக்கள் நல்ல வாழ்க்கையை, இணக்கமான வாழ்க்கையை ஒற்றுமையுடன் வாழ்ந்திருக்கின்றார்கள். சண்டை இல்லையா கேட்கலாம். நீங்க ஏன் பாரதத்தில் சண்டை போடலையா? போட்டார்கள். அது அரசர்கள். அரசர்களுக்கு வேலையே சண்டை போடுறது தான் எந்த காலத்திலையும். இன்னொன்றையும் குறிப்பாக சொல்கின்றேன். முகலாயர் வருகைக்கு பிறகு கூட இஸ்லாம் என்கின்ற அந்த மதத்தை பொறுத்தவரையில் மக்களிடத்தில் பெரிய அளவில் ஒன்றும் சண்டையோ சச்சரவோ வேறுபாடுகளோ விலக்கி வைப்பதெல்லாம் இல்லை. மன்னர்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதும் போல அடித்து கொண்டார்கள், அவ்வளவுதான். அதில் தன்னுடைய மதத்தை பரப்பணும், அப்போ தான் நிறைய பேர் நமக்கு பின்னால் நிற்பாங்கன்னு செஞ்சாங்க. அதெல்லாம் அந்த வரலாற்று இதுக்கெல்லாம் நான் போக விரும்பவில்லை. இதை ஏன் இப்படி குறிப்பாக கூறுகிறேன் என்று சொன்னால், இதே ஐரோப்பிய கண்டத்தில் பார்த்தோம்னா மத போர்கள் பல ஆண்டுகள்னா சொல்லவே முடியாது. சொல்ல ஒண்ணா துயர்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அது வேற. இங்கே சமய ஒற்றுமை, மக்களிடத்திலே ஒற்றுமையான வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது என்பது பெருமைக்குரிய ஒன்று. நாகரிகத்தினுடைய சிறப்பான அம்சம் என்ன என்று சொன்னால் இதுதான். இப்போ இந்து மதத்தை மட்டும் குறிப்பாக எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்து மதத்திலேயே எத்தனை பிரிவுகள்ங்கிறீங்க? ஏராளமான பிரிவுகள். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள். அவரவர்களுக்கு தோன்றிய முறையில் வழிபாடு செய்து வந்தார்கள். அதை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. அது யாருக்கு ஏற்பட்டது? சிவபெருமானின் அம்சம் என்று பேசப்படுகின்ற ஒரு மகான். அந்த மகான் அவருக்கு தான் ஏற்பட்டது. யார் என்று தெரியும் உங்களுக்கெல்லாம். இந்து மதத்தை சிறப்பான வகையில் வழிபாட்டு முறையில் வகைப்படுத்திய மகான் யார்? கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சிவபெருமானின் அம்சமான ஆதி சங்கர பகவத் பாதாள். அவதான் இந்த வேத நெறிகள் எல்லாவற்றையும் கற்று தெளிந்தது என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. அதெல்லாம் ஞானத்தினாலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஞானத்தின் வழியாக அறிந்து இந்த மதத்தை வழிபாட்டு முறைகளினாலே 6 வகையாக பிரித்தார். 6 வகையாக வகைப்படுத்தினார். சிவனை வழிபடுபவர்கள் சைவம், சிவமதம், சைவ மதம். திருமாலை வழிபடுகின்றவர்கள் வைணவ மதம். இதே மாதிரி சுப்பிரமணியர், கணபதி, அதே மாதிரி அம்பிகை, இப்படி எல்லா வழிபாட்டுகளையும் 6 வகையாக சூரிய வழிபாடு பிரித்தார். அந்தந்த வழிபாட்டு முறைகள்
அவரவர்கள் செய்து கொள்ளலாம். எல்லாம் ஒரே மதம்தான், அதனுடைய பிரிவுகள் தான். இப்படியாக அவர் செய்த பிறகு ஒரு பெரிய மறுமலர்ச்சியே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குறிப்பாக இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். ஆதிசங்கர பகவத் பாதால் இப்படி செய்வதற்கு முன்னாரே தமிழ்நாடு அதை தனியாக எடுத்துக்குவோம். இங்கே இந்த வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கின்றன. சிறப்பு அல்லவா? சங்க காலத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அப்பொழுதே வழிபாட்டு முறைகளில் இது போன்ற பிரிவுகள் தனித்தனியாக இருந்திருக்கின்றன. இங்கே பார்த்தா திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல், மிக தொன்மையான நூல். சங்க இலக்கியங்கள் ஏற்படுவதற்கு முன்னாலேயே திருமுருகாற்றுப்படை எழுந்தது என்று சொல்வார். நக்கீரர் என்ற பெரும் புலவரினாலே அது எழுதப்பட்டது. முருக வழிபாடு, சுப்பிரமணியன் முருகர், வைணவம், சைவம், கொற்றவை, அதுக்கு பிறகு சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடுன்னா அறுவடை திருநாள் சூரியனை முழுமுதற் கடவுளாக வைத்து கொண்டு வழிபட்டார்கள். இந்த வழிபாடெல்லாம் இருந்திருக்கு. திருமாலை பற்றிய குறிப்புகள், ஏராளமான குறிப்புகள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கின்றது. சங்க இலக்கியங்களில் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அந்த பாடல் கருப்பொருள் எதுவாக இருந்தாலும் வைணவம், திருமால் இவர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றது. இது நமக்கு ரொம்ப பெருமை அல்லவா? 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆதிசங்கர பகவத் பாதால் வகைப்படுத்துவதற்கு முன்னாலே நம்முடைய வழிபாடு வேதகால நாகரிகத்தினுடைய பிழிவினை எப்படியோ இங்கு கொண்டு வந்து அதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அதை தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து பிறகு சொல்லுகிறேன். இப்போ ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். அது ஏன் வெளிப்படையாக தெரியவில்லை? ஒரு கேள்வி கேட்கணுமல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது உண்மை, ஆனால் வெளிப்படையாக வரலையே. அது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் தானே வந்தது கேள்வி. இந்த கேள்விக்கு என்னன்னா, நடுவில் களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் இருக்கு, அதனால் வரல. இன்னொரு குறிப்பை நான் சொல்கிறேன். சங்க காலத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டு அதில் நம்முடைய சமண முனிவராகிய சிலப்பதிகாரத்தில் ஒரு தொடர் வருகின்றது. சிலப்பதிகாரத்தில் ஒரு தொடர், அதில் வைணவத்தை பற்றி குறிப்பாக திருமாலை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா, ஆடக மாடத்து அரிதுயில் அமர்ந்தோன் சேடம் கொண்டு, ஆடக மாடத்து அரிதுயில் அமர்ந்தோன் சேடம் கொண்டு, மிக அழகான ஒரு சொற்றொடர், ஒரு தொடர் தான். ஆனால் அதற்கு பின்னணியாக இருக்கின்ற வரலாற்று செய்தி எல்லோரும் வியக்கக்கூடியது. அவ்வளோதானே? முடிஞ்சதுமா? ஆமாம். அந்த வரலாற்று செய்தியை பின்வரும் தொடர்களிலே கூறுகின்றேன். இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி.